Hi, good morning. Last video la வந்து யாரெல்லாம் income tax return file பண்ணணும்னு பார்த்தோம். So any person earning more than the basic exemption limit of 2,50,000 income tax return file பண்ணணும். இதுக்கு ஏதாவது exemption இருக்கா அப்படின்னு பார்த்தா income tax act ஒரு exemption கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா senior citizens for the age of 75 years or above. ஜென்ரலா நம்ம senior citizens ரெஃபர் பண்ணும்போது நம்ம என்ன ரெஃபர் பண்ணுவோம்னா 60 years or above. பட் இந்த எக்ஸம்ஷன் வந்து 60 years or aboveக்கு கிடையாது. 75 years or aboveக்கு தான் இந்த எக்ஸம்ஷன் உண்டு. ஸோ ப்ரீவியஸ் இயர்ல அந்த citizen 75 years or above இருந்தாங்க அப்படின்னா இந்த exemption பண்ணலாம் provided the following conditions are satisfied. என்ன அப்படின்னா they should be a resident in the previous year. Resident in the previous year அப்படின்னா அவங்க இந்தியால 182 days or more இருந்திருக்கணும். 182 days or more இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுடைய இன்கம் only pension income plus interest income. pension income plus interest income from the same single bank. ஒரு பேங்க்லேருந்து தான் வரணும் இது ரெண்டுமே. ஸோ மற்ற பேங்க்ல வேற இன்கம்லாம் இருக்கக்கூடாது. ஸோ இந்த எக்ஸம்ஷனே வந்து யாருக்கு அப்படின்னா 75 year or more where he earns only pension income and interest income from the same single bank. அப்படி இருந்தது அப்படின்னா he does not need to file income tax return. ஸோ வேற என்ன பண்ணணும், அவங்க வந்து பேங்க்குக்கு ஒரு ஃபார்ம் சப்மிட் பண்ணணும். 12 BBA அப்படின்ற ஃபார்மேட்ல ஒரு ஃபார்ம் சப்மிட் பண்ணணும். அதுல வந்து நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த பர்சன், பேன் ஆர் ஆதார், டேட் ஆஃப் பர்த், எந்த பேங்க்லேருந்து அவங்களுக்கு வருதுன்றது இன்கம், அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த எம்ப்ளாயர், யார்கிட்டேருந்து பென்ஷன் வாங்குறோம், பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர், அதுக்கப்புறம் சிக்னேச்சர் போட்டுட்டு அவங்க பேங்க்குக்கு இந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணா பேங்க் ஆட்டோமேட்டிக்கா அந்த சீனியர் சிட்டிசன் சாப்டர் 6A டிடக்ஷன்ஸ் பிளஸ் ரிபேட் எடுத்து கால்குலேட் பண்ணிட்டு TDS பிடிச்சிருவாங்க. அண்ட் த சீனியர் சிட்டிசன் வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டாம். தேங்க்யூ.